பாத்தி, இன்னைக்கெல்லாம் உன்னை பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். சாணக்கியம் உயிரோடு இருந்தான்னா அவனே உங்ககிட்ட பாடம் கத்துக்கணும். பணக்கார பசங்க கிடைக்க மாட்டாங்களான்னு கையில வசிய மருந்த வச்சுட்டு அலையறாங்களே பொட்ட கழுதிங்க, அவங்களுக்கெல்லாம் சரியான பாடம் கத்து கொடுத்த. பாத்தி, ஏன் டல்லாயிட்ட? என் பையனை பத்தின கவலைதான். இதுவரைக்கும் என் பையன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அவன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் வாழ்ந்தேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அவனுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். அது அவனால தாங்கிக்க முடியாம ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க போக மாட்டேங்கிறான், காலேஜுக்கும் போக மாட்டேங்கிறான். எப்படியாவது பழைய ரமேஷா சந்தோஷமா பார்க்கணும். எப்படின்னு எனக்கு தெரியும். என்னது குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? நான் இல்ல, ஏன் கவலைப்படுறீங்க? லதா, கீழே மாப்பிள்ள கவலையா உட்கார்ந்துட்டு இருக்காரு. போய் கலகலப்பா பேசிட்டுமா, போய் பேசிட்டுமா. ஓ, சீக்கிரமா போமா. ராணியோட இந்த மூவை எதிர்பார்க்கவே இல்லை. ராஜாவை எங்கேயுமே நகர முடியாம நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். How do you like it? இது வரைக்கும் நான் ஆடின ஆட்டம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. நம்ம புது கேம் ஆரம்பிக்கலாமா? இப்ப இந்த மாறுதல் எனக்கு தேவைப்படுது. அதுல எனக்கும் சந்தோஷம் தான். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் a new game. வணக்கம் சார். பை தி பை, இவங்க பேர் கலைச்செல்வி, மாதா சங்க தலைவி. வணக்கம் சார். வணக்கம்மா. அடடே, உன் பிரச்சனை சங்க வரைக்கும் போயிடுச்சாமா? என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? சமுதாயத்துல பாதிக்கப்பட்ட அபல பெண்களுக்கு உதவுறது தான் எங்க சங்கத்தோட லட்சியம். லட்சுமிக்காக நியாயம் கேட்கறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அந்த பார்த்த கொடுங்க. இதெல்லாம் நீ கையெழுத்து மட்டும் போடு, மத்தத இவங்க சங்கம் பாத்துக்கும். கவலைப்படாதம்மா, உனக்காக சட்டத்தின் உதவியோட எங்க சங்கம் போராடும். நான் என் பிரச்சனையை கோடீஸ்வரன் சார்ட்ட பிடிச்சிட்டேன். அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி இல்ல லட்சுமி, தனி மனுஷன் உனக்காக போராடுறதுக்கும் ஒரு இயக்கமே உனக்காக போராடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா? அந்த வித்தியாசம் இந்த பிஏபிஎலுக்கு தெரியாதாமா? வழக்கு இல்லாம இந்த காலத்துல வாழ்க்கையே இல்ல சார். நான் ஒரு வக்கீல், எங்கிட்டயே நீங்க வழக்க பத்தி பேசுறீங்களா? லட்சுமி மாதிரி பெண்களுடைய கேஸ் கோர்ட்டுக்கு போறதால என்னமா கிடைக்கும்? ஒரு வக்கீலுக்கு அந்த மாச செலவுக்கு ஃபீஸ் கிடைக்கும், பத்திரிகைகளுக்கு நியூஸ் கிடைக்கும், உங்க சங்கத்துக்கு ஒரு கேஸ் கிடைக்கும். இந்த லட்சுமிக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லுங்க. ஒரு பொண்ணு என்கிட்ட இருந்து புருஷனை பிரிச்சுடாதேன்னு வேண்ட இடம் கோயிலா இருக்கலாம், கோர்ட்டா இருக்க கூடாது. சட்டத்துக்கு நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு, ஆனா தர்மத்துக்கு செக்ஷன்ஸ் இல்ல. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது ஜெயிக்குங்கிற நம்பிக்கை இல்ல நான் இருக்கேன். வாழ்வோ சாவோ என் பிரச்சனை இந்த கட்டடத்துக்குள்ளேயே முடிஞ்சிட்டோம். இந்த குடும்பத்தோட கௌரவம் ஒரு சவப்பு கட்டடத்துக்குள்ள போறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். வெரி குட்மா, வெல் சன். இப்ப புரிஞ்சுதா மேடம்? தாலி கட்டின வீட்டுக்காரனை எதிர்கட்சிக்காரனா பார்க்க ஆசைப்படாத இந்த மாதிரி பெண்களும் நாட்டுல இருக்கிறதாலதான் இன்னமும் இந்த கொடை, ரெயின் கோட்டு இதெல்லாம் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. உங்க ஆர்வத்துக்கு ரொம்ப நன்றி. நீங்க போலாம். அண்ணி, அண்ணி நீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நிக்கிறீங்களே? என் மனசுல இந்த பொண்ணு வசந்த நிக்கிறா. நான் கொஞ்ச நேரம் நிக்கிறதுல என்னப்பா தப்பு? உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அண்ணி, நீங்க இங்க வந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன குழி தோண்டி பதிச்சிருவாரு. அவர் வீட்டுல இல்ல. இதோ பாருமா, உனக்கு எனக்கு அதிக வித்தியாசம் இல்லை. நீ உன் மனசுல வேதனையை சுமந்துக்கிட்டு புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க. நான் புருஷனோட வாழ்ந்தாலும் மனசுல வேதனையை சுமந்துட்டு இருக்க. ஒரு விதத்துல பார்த்தா நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரிதான். கவலைப்படாத, உன் கண்ணுல சந்தோஷத்தை பார்க்காம நான் கண்ணை மூட மாட்டேன். நாய்க்கு நான் கொடுத்திருந்த அந்தஸ்தே வேற.
அது எப்போ எச்சல பொறுக்கிறதுக்கு ஓடிச்சோ அப்பவே இங்க இருக்கிற யோகியதை இழந்துடுச்சு. அதை எங்கேயாவது கண்காணாத இடத்துல கொண்டு போய் விட்டுடுச்சு. Do what I say. சரி, எனக்கு பிடிக்காதது யார் செஞ்சாலும் அது எனக்கு பிடிக்காது. அந்த நாய்க்கு ஏற்பட்ட நிலைமை உனக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், விரும்புறேன். நீ புத்திசாலி, பார்த்து நடந்துக்க. பாட்டி பிசினஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதுல விவரமா இருக்கு. உன்னிப்பா பார்த்தா எதிரிக்கு புரியாத விவகாரமும் இருக்கு. பிரமாதம் பாட்டி. ஏமா வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்கிறாங்க, நீங்க மட்டும் ஏமா தனியா உட்கார்ந்து இருக்கிறீங்க? உங்களை அங்க வரக்கூடாதுன்னு ஐயா சொல்லிட்டாராமா? இவ்வளவு நாளா இத வெறும் பொம்மைகளா தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கு பின்னால இருக்கிற உண்மைகள் இப்பதான் எனக்கு புரியுது. வெளியில இருக்கிற அவங்கள பாக்குறத விட இந்த பொம்மைகளை பாக்குறது எனக்கும் நிம்மதி, அவங்களுக்கும் நல்லது. என்ன பாட்டி, என்ன யோசனை? இல்ல, நகையும் வேலைக்காரனையும் வைக்க வேண்டிய இடத்துலதான் வைக்கணும்னு எவ்வளவு அனுபவபூர்வமா சொல்லி இருக்கிறாங்கன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். புரியலையே பாட்டி. இப்ப எதை எங்க வைக்கணுங்கிற? கால்ல போட்டுக்கிறது கொலுசு, அத கழுத்துல போட்டுக்கிட்டா நல்லா இருக்குமா? இது நெக்லஸ். ஏய் ஃபோல், கேப்ராவுக்கு போறதுக்கு 2 டிக்கெட் கொடுத்தா இங்க வந்து நிக்கிறேனடா. பாட்டியே பெர்மிஷன் கொடுத்தாச்சு, கிளம்புங்க. தேங்க்யூ டாடி. வரேன் அங்கிள். டார்லிங், இப்போ நம்ம எங்க போறோம்? சொர்க்கத்துக்கு. ஹோட்டல்ல சொன்னீங்க? ஹோட்டல் பேர் தான் அது. நாட்டி பாய். பாத்து ஓட்டுங்க. அம்மா பிச்சை போடுங்கம்மா, கால் இல்லாதவம்மா, பிச்சை போடுங்கம்மா. இந்தா. அடேங்கப்பா, பிச்சைக்காரன் உனக்கு அவ்வளவு இருக்கமா? 50 ரூபாய் போட்ட அவனை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஏன்? அவன் இடத்துல நான் இருக்க கூடாதுன்னு தோணுது. உனக்கு ரொம்ப இறக்க சுபாவம். இது இறக்கம் இல்லைங்க, வெறுப்பு. அந்த நொண்டி உடனே இடத்த காலி பண்ணுந்தா பணத்தை தூக்கி எறிஞ்சேன். ஐயோ, அப்ப உன்னை நம்ம தோட்டத்துக்கு கூட்டிட்டே போக முடியாது. ஏன்? நம்ம தோட்டம் இருக்கிறது நொண்டி குப்பத்துல. ஏன் இவ்வளவு உப்பு போட்ட? உனக்கு கூட உணர்ச்சி இருக்கா? ஏயா பார்த்து சாமி கூடாது. டேடே, அவனை ஏன்டா திட்டுற? நீ போப்பா. இதோ பாரு, இங்க எல்லாருக்கும் பொதுவாதான் சமையல். உன் ருசிக்கு தகுந்தபடி சமைக்கணும்னா அதுவும் பொண்டாட்டியால மட்டும்தான்ப்பா முடியும். ஏண்டா, வீராசாமியோட பொண்ணு லதாவுக்கு நல்லா சமைக்க வருமான்னு கேட்டிருக்கியா? யாரோட அடிக்கிறாங்க? இன்னைக்கு கந்த சஷ்டி, ஊருலகமே உன்னை நினைச்சு பாக்க. நீ என்ன சூரனை சம்ஹாரம் பண்ண கடவுளா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்ச மனுஷன் தானே. உன்னை வேற யார் நினைக்க போறா? அந்த பைத்தியக்கார பொண்ணு லட்சுமி தான் நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இருடா, இப்ப என் பேச்சு உனக்கு கசப்பாதான் இருக்கும். உன் தவற புரிஞ்சுக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. போடா. நல்லா போதை வரணும், வாந்தி வரக்கூடாது. 300ல் ஆரம்பிக்கிறேன். எந்த நம்பர்ல போய் முடியுதோ என்னது இவன் சின்ன தலையா? யோ, என்னய்யா இவன் எப்படி படுத்திருக்கா? அதை ஏன் கேக்குறீங்க? நேத்திக்கு தண்ணி அடிச்சிட்டு படுத்தவர் இன்னும் ஏந்திரிக்கவே இல்ல. நேத்திக்கு படுத்தவனா? நானாச்சும் பரவாயில்ல, போன வாரம் எங்க சாராய தந்த ஃபுல்லா தண்ணி அடிச்சு படுத்தவரு இன்னும் எந்திரிக்கவே இல்ல. பிசி பிசி. என்னங்க நீங்களும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, வாசல்ல யாரோ சாராய தந்தையா குப்பர் அடிச்சு படுத்து கிடக்கான். அவன் சொல்லி கொடுத்தான். அவன் ஊரையே கெடுத்துருவான் போல இருக்கே. கோடீஸ்வரன் சார், நீங்கெல்லாம் இங்க வரலாமா? நீங்க காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி கூவத்துல வளராமா? 200 மில்லி குடியா? என்ன மனசுல கவலைப்பா, அத மறக்கணும். கிடைச்சா ஸ்காட்ச் அடிப்போம், இல்ல காய்ச்சினதான் அடிப்போம். கொண்டாயா கிளாஸ. ஐயோ, ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டீங்க. உங்க கவலை என்னன்னு சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன்.
இதையெல்லாம் நீங்க குடிக்கவும் கூடாது, குடிக்கவும் விட மாட்டேன். ஆ? இந்த கவலை எனக்கு பெரிய கவலையாடும் போல உங்க இருக்கு. கவலையை சொல்லுங்க. என்னப்பா வேற எனக்கு கவலை? எல்லாம் அந்த பொண்ணு லட்சுமியை பத்தின கவலைதான்ப்பா. பாவம் அந்த லட்சுமி. கையில பெர்மிட் இருந்தோம் குடிக்க முடியாத மாதிரி, கழுத்துல தாலி இருந்தோம் குடும்பம் நடத்த முடியாத பொண்ணு சார். எல்லாம் கரெக்டா சொல்ற, என்ன பிரயோஜனம்? இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஒரு ஆம்பளை இல்லையே. ஏய்! ஏன் நான் இல்ல? மூக்குக்கு கீழே இருக்குது மீசை தானே, இது என்ன பாத்ரூம் பிரஷ்ஷா? அப்ப நீ தட்டி கேட்க போறியா? நிச்சயமா. நிச்சயமா. ஆ. அப்பா, நான் வந்த வேலை ஓகே. என்ன தனியா அது புலம்புறீங்க? ஒண்ணும் இல்ல, நீ கண்டுக்காத, சுய புலம்பல் விட்டுரு நீ. ஆ. வேணாம்ப்பா, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டே தெரியுது. இருந்தாலும் நீ போக வேணாம்ப்பா. அந்த ரமேஷ் உன்னை பொறுக்கிம்பாப்பா. யாரு பொறுக்கி? கட்ன பொண்டாட்டிய தள்ளி வச்சவன் பொறுக்கியா? அத தட்டி கேட்க வந்த இந்த தர்ம தேவன் பொறுக்கியா? அடாடாடாடா, என்னமா பேசுற நீ? நீ இங்கேயே இப்படி பேசுறியே, அங்க போய் எப்படி பேசுவ நீ? சரி, நான் சொல்லியா நீ கேட்க போற? நீ போகத்தான் போற. ஐயோ வேண்டாம் முனுசாமி, வேண்டாம் முனுசாமி. எங்க அண்ணன் பிரபாகரன் உன்னை புரட்டி எடுத்துருவான். புரட்டி எடுக்கிறதுக்கு நான் என்ன சிலோன் புரட்டாவா? அவனை கொத்து புரட்டா வைக்கிறேன். அப்ப நீ கேட்கதான் போறாங்க போய். இப்பவே போறேன். ஆ? என்ன ஆவேசமா கிளம்பினா சப்பக்கான்னு உட்கார்ந்துட்டேன். ரொம்ப தூக்குது, கொஞ்சம் தூக்கி விடுங்க. ஐயோ, இங்கேயே இப்படியா? அங்க எப்படி? பின்னீரன் பின்னே. ஆஹா, நீ இப்படி எல்லாம் போனா சரியா வராது. முனுசாமி, நீ அங்க எப்படி போய் என்ன கேட்கணுங்கிறத நான் அழகா சொல்லி தரேன். சரி வா. கைத, கசமாலம், பேமானி. முனுசாமி, என்னாச்சு உனக்கு? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீ கைத. வீட்டுக்காரன் சொன்னப்பா, நான் வீட்டு வாடகை கொடுக்க மறந்துட்டேன். எத்தனை நாளா? இப்பதான் 15 வருஷமா. இது தப்பா? அவன் 25 வருஷமா கொடுக்காம இருக்கான். நான் இல்லாத நேரம் என் வீட்டுக்காரி கிட்ட என் வீட்டுக்காரன் போய் வேஷ்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு கிட்ட போய் பேசி இருக்கான். நான் விடுவேனா? வீட்டுக்காரனை குப்பரை போட்டு மிதியோ மிதின்னு மிதிச்சிட்டேன். தப்பு உன் மேலதானே? அத நீ சொல்றியா? பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா புருஷன் பதற வேணாமா? தாலி கட்டியாச்சேன்னு நமக்கென்னான்னு இருக்கிறதுக்கு நான் என்ன கசமாலமா? கைத, என் வீட்டுக்காரன் சொன்னப்பா. சம்சாரத்து பேச்ச கேட்காம வப்பாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறானப்பா. என்ன எச்சியே வரல? எல்லா எச்சியும் சாராய கடையிலே துப்பிட்டானா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். வீட்டுக்காரனை திட்டுறேன். வீட்டுக்காரன் நல்லவன் தான், வப்பாட்டி அவனை கெடுக்கிறாளப்பா. லட்சுமி அவ கண்ணுக்கு தெரியலையே. லட்சுமிகரமா இருப்பா அவ பொண்டாட்டி. அவ பேச்ச கேட்காம வப்பாட்டி குரங்குக்கு டிபி வந்த மாதிரி ஒரு முகம். அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறானே, இவெல்லாம் ஒரு மனுஷனா? என்ன சொல்ற? வீட்டுக்காரனை திட்டுறேன். இப்ப எச்சி வருது. ஊறி இருக்கும். சோமாரி, பேமானி, ஜமுக்காலம், கசமாலம். முதலாளி, எச்சி துப்புனே உங்க மேல பட்டுச்சா இல்லையே? படுற அளவுக்கு துப்பு. நம்ம வீட்டு தோட்டத்துக்குள்ள கழுதை எல்லாம் நுழைஞ்சிருச்சு. அதை திட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் நீங்க வந்துட்டீங்க. தண்ணி அடிச்சுட்டு லூட்டி அடிக்கிறியா? லூட்டியா? பணக்காரங்க தண்ணி அடிச்சா அதுக்கு பேரு பார்ட்டி, ஏழைங்க தண்ணி அடிச்சா அதுக்கு பேரு லூட்டியா? தத்துவம் பேசுறீங்களா? தண்ணி போட்டா அதெல்லாம் வருங்க. தத்துவம் பேசுற அளவுக்கு எவன் தண்ணி வாங்கி கொடுத்தானோ அவங்கிட்ட போ. முதலாளி, உனக்கு வேலை கிடையாது. முதலாளி வெளியே போடாங்கிறேன். முதலாளி. ஐயோ, எப்படா? நீங்க என்ன போடாங்கிறீங்களா? சி. போட்டா போடாங். போட்டாங். ஹெட்டா விஷயம் ஏத்துக்கிட்டேன். இவன் என்ன பிரான்ச்? ஐயோ ஐயோ, வேலை போயிருச்சே, வேலை போயிருச்சே. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல டிரைவர் வேலை இருந்தா சொல்லுங்களேன். நீ என்ன பண்ணுவ? நீ பொம்மையாச்சே. கோடீஸ்வரன் சார், கோடீஸ்வரன் சார். முனுசாமி, அட, கண்ண மாதிரியே வந்துட்டீங்களே. அந்த கண்ணை புல்லாங்குழல் வாசிச்சா தான் வருவாரு. நீங்க புலமுனாலே வந்துட்டீங்களே. ஏன்பா உன்னை நியாயத்தை கேட்க சொன்னா வேலையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியப்பா. என்ன தப்பு? மனச்சாட்சிக்கு தோணுனபடி பேசினேன், உண்மையை பேசினேன். வேலை போனா பரவாயில்ல. இந்த வேலை இல்லைன்னா ஆட்டோ ரிக்ஷா ஓட்டிட்டு போறேன். இப்பதான் ஆட்டோ ரிக்ஷா எல்லாத்துக்கும் சொந்தம்னு சொல்றாங்களே. நீங்க வாங்க சார், லட்சுமிக்கு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு வழியை தேடுவோம்.